பார்த்து இறக்கணும். பிடிங்க பிடிங்க சிறுபாய்கள் முன்னாடி இடம் இருப்பதால் முன்னாடி வந்து அமருமாறு பெற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அதனால் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு உட்காரத்துக்கு இலகுவாக இருக்கும். முன்னாடி இடம் இருக்கிறதுனால முன்னாடி வந்து அமருங்க. அடுத்ததாக மௌலானா மௌலவி மஹமூஷா ஜமால் இஸ்லாமி அவர்கள் பேசுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين فمن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا مولانا محمد قرنت البركة بذاته محيا وتعطرت العوالم بطيب ذكره وريا وعلى آله وأصحابه وبارك وسلم. قال تعالى في كلامه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. அல்லாஹ் நம்மையெல்லாம் முஸ்லிமாக முஃமினாக ஆக்கி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ஒரு காமிலான ஷேഖுடைய கரம் பிடித்து அவர்களுடைய சமூகத்திலே அவர்களுடைய பார்வையிலே வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் நம்முடைய ஷேக் ஹுஜ்ஜத்துல் இர்ஃபான் ஜமாலுல் ஆரிஃபீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் தினமாக இருக்கிறது. உருஸ் என்றால் என்ன? உருஸ் என்று சொன்னால் நேரடி வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் திருமணம் என்று சொல்லப்படும். உருஸ் என்று சொன்னால் இங்கு நாம் நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடிய திருமணத்தையும் இதற்கு மத்தியிலே உண்டான வித்தியாசங்கள் சம்பந்தங்களை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இங்கு கூட்டப்பட்டிருக்கிற இந்த கூட்டம் என்பது சாதாரண அனைத்து ஊர்களிலும் கொண்டாடப்படக்கூடிய கூட்டத்தை போன்று அல்ல என்ற விளக்கத்தை நாம் பெற வேண்டும். அதற்கு பிறகு நாம் அதிகமாக அனுபவித்து பெற்றுக்கொண்டு இங்கிருந்து நாம் திரும்ப வேண்டும். அந்த நோக்கம் இந்த சபை என்னவென்று தெரிந்தால்தான், உதாரணமாக ஒரு கடைக்கு செல்கிறோம், அந்த கடை என்னவென்று தெரிந்தால்தான் அந்த பொருளை எடுக்க முடியும். இப்பொழுது இந்த சபையிலே வந்திருக்கிறோம். என்ன சபை? உருசுடைய சபை. பெரிய எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறது உருஸ் முபாரக். உருஸ் என்று சொன்னால் திருமணம். நாம் செய்யக்கூடிய திருமணம், கணவன் மனைவி சேர்கிறார்கள், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். கணவன் மனைவி திருமணம் என்பது இறந்தவர்களுக்கு நடப்பதில்லை. திருமணம் என்பது கவலையில் உள்ளவர்களுக்கு நடப்பதில்லை. திருமணம் என்பது சாதாரண திருமணத்தில் அவர்கள் சுருக்கமாக செய்து முடித்து விடுவதும் இல்லை. அதே போன்றுதான் இன்றைய நாள் நம்முடைய ஷேக் நாயகத்துடைய உருசுடைய தினமாக இருக்கிறது. அந்த உருசில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன திருமணம் நடக்கிறது? ஒரு தடவை ஹஜ்ரத் நூருல் மஷாயிக் நூர் இஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணத்துடைய இந்த சபையிலே பேசுகிறார்கள். ஒரு ஆடியோ. என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நிக்காஹ் என்று சொன்னால் அக்த், முடிச்சி.
கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு முடிச்சு, அதற்கு பெயர் நிக்கா. அக்குது தான் நிக்கா. அந்த ஒரு அக்கதின் காரணத்தினால் மனைவி தன்னுடைய அனைத்து வாழ்க்கையையும் கணவனிடத்தில் அர்ப்பணித்து விடுகிறார். அந்த திருமண நிகழ்வு நடந்த பிறகு தன்னுடைய கணவனிடத்தில் கேட்பது, தன்னுடைய தாய் தகப்பனிடத்தில் கேட்பதற்கு தயங்குகிறார், கேட்பதில்லை. ஒரு சிறிய பொருளை கூட கேட்பது கிடையாது. அதே போன்று தான் அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் மத்தியிலே பல்லாயிரக்கணக்கான அக்குதுகள் இருக்கிறது, சம்பந்தங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எத்தனை திருநாமங்கள் இருக்கிறதோ அவ்வளவு அக்குதுகள். ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு முடிச்சு. ரஹ்மான் என்று சொன்னால் நமக்கும் நாம் போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறான் என்று சொன்னால் ரஹீமுக்கும் நமக்கும் மத்தியிலே ஒரு முடிச்சு. அல்லாஹ் கரீமாக இருக்கிறான் என்று சொன்னால் கரீமுக்கும் நமக்கும் மத்தியிலே ஒரு முடிச்சு. அல்லாஹ் கஃபாராக இருக்கிறான் என்று சொன்னால் கஃபாருக்கும் நமக்கும் மத்தியிலே ஒரு முடிச்சு. பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படி நாம் முடிச்சு போட்டு அல்லாஹ்வுடன் அக்து செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு மிகவும் சந்தோஷமான வாழ்வாக ஆகிவிடும். எனவே தான் உருஸ், அதற்கு நம்முடைய ஷேக் நாயகத்துடைய உருசுடைய தினமாக இருக்கிறது. இன்றைக்கு எதை கேட்டாலும் தர தயாராக இருக்கிறார்கள் நம்முடைய ஷேக் நாயகம் அவர்கள். ஒரு கணவரிடத்துல ஒரு மாப்பிள்ளை இருக்கிறார், எப்ப உனக்கு திருமண நாள் தானே, ஏதாவது இந்த நாங்க இவ்வளவு பெரிய பள்ளிவாச கட்டுறோம், அதுக்கு ஏதாவது செய், அன்றைய நாள்ல கேட்டா அவர் தந்துருவார், கையில இருந்துச்சுன்னா அள்ளி கொட்டிடுவார். அதே போன்று தான். ஆனால் என்னுடைய ஷேக் நாயகம் சொன்னார்கள், ஒரு முரீது ஒவ்வொரு முரீதுக்கும் ஒவ்வொரு நாளும் உருஸ் என்று சொன்னார். உருஸ் என்று சொன்னால் வருஷத்திற்கு ஒரு தடவை கிடையாது, ஒவ்வொரு நாள் அந்த அகீதா கொள்கை அவர்களின் மீது முஹப்பத் ஈர்ப்பு இருந்தது என்று சொன்னால் நமக்கு ஒவ்வொரு நாளும் உருசுடைய தினமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய தினத்திலே நாம் எதை கேட்டாலும் அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார். இதற்குத்தான் ஷேக்குமார்களுக்கு பெயரே கரீபு, கரீப் நவாஸ். காஜா அவர்கள் தனக்கு பெயராகவே அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது கரீப் நவாஸ். ஆமீர் கலீமி ஷாஹ் நூரி ரலியல்லாஹு தஆலா தன்னை பார்த்து சொன்னார்களாம், அவர்கள் கரீப் நவாஸ், நான் ஃபகீர் நவாஸ் என்று சொன்னார்களாம். பெரியோர்களே, ஆக மொத்தத்திலே ஷேக்குமார்கள் எல்லாம் இல்லாதவர்களுக்கு, கையேந்தக்கூடியவர்களுக்கு, தான் ஒன்றும் இல்லாமல் வந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான் எல்லாம் வைத்திருக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு என்ன தேவை இருக்கிறது என்று நினைத்து வந்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே தடை ஏற்பட்டுவிடும். பெரியவர்களே, சகோதரர்கள், நாம் இங்கிருந்து திரும்பும் பொழுது நாம் அனைத்தையும் வாங்கி கொண்டு திரும்ப வேண்டும். அதற்கு முல்லா ஜாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதை எதற்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஷேக்குடைய தர்பாருக்கு வரும் பொழுது எப்படி வந்த அசர் ஏற்படும், எப்படி வரணும். கலிமிசா சர்க்கார் சொல்லுவாங்க, செப்பலை கலட்டக்கூடிய இடத்திலேயே தன்னுடைய அனைத்து கமாலாத்துகளையும் கலட்டி வைத்து விட்டு உள்ளே வர வேண்டும் என்று சொல்வார். நான் ஒன்றும் இல்லை, என்னில் என்ன இருக்கிறது, मैं कुछ भी नहीं था, मैं कुछ भी नहीं हूं, मैं कुछ भी नहीं हूं, मैं कुछ भी नहीं हूं, तुम्ही ने दिया सब तुम्ही देने वाले. இந்த நியத்திலே நாம் வர வேண்டும். ஹஜ்ரத் கலீமி ஷாஹ் நூரி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார், நான் ஒன்றும் இல்லாதவனாக இருந்தேன், இப்போதும் நான் ஒன்றும் இல்லாதவனாகத்தான் இருக்கிறேன். ஷேഖே, तुम्ही ने दिया सब, நீங்கள் தான் எனக்கு அனைத்தையும் கொடுத்தீர்கள். துமி தேனே வாலை, நீங்கள் தான் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இதனால் தான் நம்முடைய ஷேக், நம்முடைய தரீக்கத்திலே சார் குர்சி இஸ்திலாஹி என்று சொல்லி மைஹுன் நூரே பேர். நான் யாருடைய நூர் தெரியுமா? என்னுடைய ஷேக்குடைய நூர், என்னுடைய குருவுடைய நூர். இந்த அகீதால நமக்கு என்னைக்கு வருவது? என்றைக்கு நாம் நம்முடைய ஷேக்கின் மீது, குருவின் மீது, குருநாதரின் மீது இது போன்ற அகீதாக்களை, இது போன்ற கொள்கைகளை நம்முடைய நஃப்ஸ் ஷைத்தான், இதெல்லாம் எதற்கு? அவ்வளவு நம்மளை போல ஒரு மனிதர் தானே. அதுக்கு முல்லா ஜாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை மதீனாவுக்கு போனாங்க. இந்த மதீனாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, சஃபர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய கவர்னருடைய கனவுல வந்துட்டாங்க.
முல்லா ஜாமி வராரு, அவரை நிப்பாட்டு, வர விடாது. அவர் உள்ள மதீனாவுக்கு உள்ள வந்துட்டாருன்னா நானே எழுந்து அவரை கண்ணியப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி அவர் வந்துகிட்டு இருக்கிறார் என்ன நோக்கி. ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கனவுல வந்துட்டு போன உடனே அந்த மதீனா நகரத்துடைய கவர்னர் என்ன செஞ்சார் தெரியுமா? முல்லா ஜாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உள்ளே வந்த பிறகு அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டார், தூக்கி ஜெயில வச்சிட்டார். இந்த செய்தியை இது நடந்துருச்சு. திரும்பவும் கனவிலே வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரையும் அரெஸ்ட் பண்ற, எதற்கு அரெஸ்ட் பண்ணீங்க? நான் அரெஸ்ட் பண்ணு நான் சொல்லவே இல்லையே, அவரை தடுங்கன்னு தான் சொன்னேன். ஏன் தெரியுமா? அவர் அந்த அளவிற்கு ரிஸ்கிலே மூழ்கி என்னின் பக்கம் அந்த அளவிற்கு முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். நான் அதே ரிஸ்கிலே அவர் வந்தார் என்று சொன்னால் என்னுடைய கபரிலிருந்து எழுந்து நான் அவரை கண்ணியப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னார்கள். இதை வைத்து சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், நாம் எப்படி எந்த நிலையிலே நாம் மதீனாவிற்கு செல்கிறோம், ஷேக்குடைய தர்பாருக்கு செல்கிறோமோ அந்த அளவிற்கு வரவேற்பு அங்க இருக்கும், அந்த அளவிற்கு அங்கு வரவேற்பு இருக்கும். நான் ஒன்றுமே இல்லாதவனாக எல்லாம் எனக்கு என்னுடைய குருநாதர் என்னுடைய ஷேக் கொடுத்த பிச்சை என்ற எண்ணத்தில் நாம் சென்றோம் என்று சொன்னார். இதெல்லாம் பேசினா இந்த இடத்துல அதுதான் பேச, அதுதான் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே உண்டான பந்தம் தான் இல்லை. அதற்கு ஏன் பையத்து என்று சொன்னால் அதற்கு ஏன் முறியுது, அதற்கு ஏன் இருக்கிறார்களே, பல கூட்டங்கள் நடக்கிறதே, பல மீளாது விழாக்கள் நடக்கிறதே, பல ஆன்மீக கூட்டங்கள் நடக்கிறதே, இங்க வந்து கொண்டாட வேண்டும். ஷேக் மரணிக்கவில்லை, தூ ஜிந்தா ஹை வல்லா, தூ ஜிந்தா ஹை வல்லா. ஜமாலி நாயகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் மரணிக்கக்கூடிய ஒரு ஷேக்கிடத்திலே நாம் பையத்தாகவில்லை. நம்முடைய உள்ளத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஷேக் மரணிச்சிட்டாங்க நினைச்சிட்டா நய முரீதோ அவர் முரீதே இல்லைன்ட்டாங்க. எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய ஷேக் நாயகம் நம்மை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் பல பேர் வெளியே போயிட்டாங்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை விட்டு. அதனால்தான் நமக்கு பல பேர் குஃபருடைய ஃபத்வாவை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஷிர்க்குடைய பல ஃபத்வாக்களை, பல விதமான ஃபத்வாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பெரியோர்களே, சகோதரர்களே, அதனால் பல உலமாக்கள் இது போன்ற பாதைகளில் வருவதையே தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு இன்பமான ஒரு பாதை. உள்ள வந்து நாம் அனுபவித்து விட்டோம் என்று சொன்னார். மேரா சாத் ஜப் ஹை மேரா खुदा मुझे क्या कमी मेरा क्या नहीं, मेरा साथ जब है मेरा खुदा मुझे क्या कमी मेरा क्या नहीं. அல்லாஹ்வுடைய அந்த மய்யத்தை நமக்கு கொடுப்பாரு, கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நாம் இங்கு வெளியே செல்கிறோம் அல்லவா, செல்லும் பொழுது நாம் எதை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய மய்யத், ரசூலுடைய மய்யத். ரசூல் எங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான், அதை நாம் பார்ப்பதற்கு, அதை அடைவதற்கு தானே நாம் பையத்து வாங்கினோம். பெரியவர்களே, சகோதரர்களே, இதை கொடுப்பதற்கு இன்றைய மாப்பிள்ளை நம்முடைய ஷேக் நாயகம் உருஸ் உடைய தினத்தை கொண்டாடுகிறோமே, அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நாம் கேட்கக்கூடிய முறையில் நாம் கேட்க வேண்டும். எவ்வளவு இருக்கிறது, அவர்களுடைய பார்வை நம்முடைய உள்ளத்திலே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஹஜ்ரத் கௌசு சக்கலைன், கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லவ் அல்கைது சிர்ரி, என்னுடைய சிர்ரை நான் போட்டேன் என்று சொன்னால், அலா பிஹாரின், கடலிலே போட்டேன் என்று சொன்னால், என்னுடைய சிர்ரை, என்னுடைய அகமியத்தை நான் கடலிலே போட்டேன் என்று சொன்னால் அந்த கடல் பாலைவனமாக மாறிவிடும் என்று சொன்னார். லவ் அல்கைது சிர்ரி அலா ஜிபாலின், என்னுடைய சிர்ரை, அகமியத்தை மலையிலே போட்டேன் என்று சொன்னால் அந்த மலை சுக்குநூறாக நொறுங்கி அது மணலாக போய்விடும் என்று சொன்னார். லவ் அல்கைது சிர்ரி அலா மையித்தின், ஒரு மையத்தின் மீது நான் என்னுடைய சிர்ரை நான் போட்டேன் என்று சொன்னால் அந்த மையத் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு எழுந்து நடக்க ஆரம்பித்து விடும். நடக்க மட்டும் செய்யாது, என்னை தேடவும் ஆரம்பித்து விடும் என்று சொன்னார். அது நடக்கவும் செஞ்சிச்சு. ஒரு தடவை காஜா மொயினுத்தீன் அஜ்மேரி ரலியல்லாஹு தஆலா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா சந்திக்க போறாங்க. சந்திப்பு ஏற்பட்டுச்சு, ஒரு கவாலிலேயே வருது, சந்திப்பு ஏற்பட்டுச்சு. சந்திப்பு ஏற்படும் பொழுது முஹியுத்தீன் அஜ்மேரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கவாலி மஜ்லிஸ் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். கவாலி மஜ்லிஸ் ஏற்பாடு பண்ணாங்க.
கவாலி மஜ்லிஸ் ஏற்பாடு பண்ணும் பொழுது ஹஜ்ரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எப்போதுமே மஜ்லிஸ்ல வந்து கவாலி படிக்கக்கூடிய ஒரு கவ்வால், ஒரு பாடகர் இருந்துகிட்டு இருந்தார். அவர் வழக்கம் போல கூட்ட அனுப்புனா அவரை அழைத்து அனுப்பினால் அவர் இறந்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. போன முரீதி திருப்பி வர, ஷேக் அவர்களை நீங்க சொன்ன கவால் பாடகர் இறந்து 2 வருடம் ஆகிவிட்டதாம், என்ன செய்யட்டும்? நேரா போ, கபருக்கு போ. முஹையுத்தீன் நான் கூப்பிட்டதாக சொல் என்று சொன்னவுடன் அந்த முரீது செல்கிறார். சென்று கபருக்கு சென்று நிற்கிறார். அவருடைய கபரை தேடி கபருக்கு அருகிலே நிற்கிறார். அதே போன்று அழைக்கிறார். உங்களை ஷேக் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னவுடன் அந்த கவ்வால் அந்த கஃபனுடைய துணியுடன் எழுந்து வீட்டிற்கு வந்து கவ்வால் படித்ததை நாம் சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாவினால் மட்டும் சொல்லவில்லை, லவ் அல்கைது சிர்ரி அலா மையித்தின், அது நான் மையத்தின் மீது என்னுடைய சிர்ரை நான் போட்டு விட்டேன் என்று சொன்னார். அது எழுந்து நடக்க ஆரம்பித்தது என்று சொன்னார். நடக்க மட்டும் இல்லை, அது பாடலும் படிச்சிச்சு. பெரிய கவ்வால் பாடகராக கவ்வாலுடைய அந்த சபையை நடத்தியது. மேலும் சொன்னார்கள், லவ் அல்கைது சிர்ரி அலா நாரி, நெருப்பின் மீது என்னுடைய சிர்ரை நான் போட்டேன் என்று சொன்னால். மூடலா இருக்குது நெருப்பு. நெருப்பு நார் நக்கீரா, அந்த வாசகத்தை எடுத்து பாருங்க, ஒரு பெரிய பைத்துல எழுதப்பட்டிருக்கு. நார் நக்கீராவாக இருக்குது. எந்த நெருப்பு? உலக நெருப்புன்னு சொல்லவே இல்லை, நாரி துனியான்னு சொல்லவே இல்லை, பொதுவான நார். அதுல நரக நெருப்பும் கட்டுப்பட்டு விடும், உலக நெருப்பும் கட்டுப்பட்டு விடும். நரகத்தின் மீது போட்டேன் என்று சொன்னால் அது நூழ்ந்து விடும், அது இல்லாமல் போய்விடும். பெரியோர்களே, சகோதரர்களே, எதுக்கு சொல்ல வரேன்? முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானினா கவுஸ் நாயகம் அங்க இருக்கிறாங்கன்னு நினைக்காது. நம்முடைய ஷேக் தான் கவுஸ். இந்த அகீதா இருக்கிறவர்கள் தான். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தெருவில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. நடந்து போகும் பொழுது ஐன முஹம்மது ஐன ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க? மன் ரசூலுல்லாஹ், யாருங்க ரசூலுல்லாஹ்? திருப்பி கேட்டாங்க, ஐன ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் மன் ரசூலுல்லாஹ், யாருங்க ரசூலுல்லாஹ்? திரும்பவும் கேட்டார்கள், ஐன ரசூலுல்லாஹ், மன் ரசூலுல்லாஹ், அன ரசூலுல்லாஹ், நான் தான் ரசூல். பெரியோர்களே, சகோதரர்களே, அல் குல் ஃபில் குல் ஒன்று இருக்குது. நம்முடைய ஷேகை, நம்முடைய குருநாதரை, நபிமார்களுடைய நபியை முஹம்மதை தரிசிக்க வேண்டுமா? நம்முடைய ஷேக்களை பார்க்கலாம். நூரை சமிலா முஜ்கோ நூரி கே தஸதுக் மே, நூரை சமிலா முஜ்கோ नूरी के तसद्दुक में हर जर्रे में मिलती है तनवीर मुहम्मद की नूரை सामिला मुझको எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நூர் கிடைச்சிருக்கு நூரி के तसद्दुक में ஜமாலியுடைய தசத்துக் ஜமாலியுடைய பிச்சையில இருக்கு ஒரு நூர் கிடைச்சிருக்கு என்ன பிச்சை தெரியுமா ஒவ்வொரு ஆணை எனக்கு முகமது தெரியும் முகமதுடைய நூரை நான் தரிசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் பெரியவர்களே சகோதரர்களே முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மதீனாவிற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய ஷேக்கிலே இருக்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹாஜா முஈனுத்தீன் அஜ்மேரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்ப்பதற்கு அஜ்மேர் ஷரீஃப் தேவையில்லை நம்முடைய ஷேக்கிலே அவர்களை பார்க்கலாம் ஹாஜா கௌசுல் ஆலமை பார்ப்பதற்கு நம்முடைய ஷேக்கிலே பார்க்கலாம் பெரியவர்கள் எல்லாமே நம்முடைய ஷேக் அவர்களை விட பெரியவர்கள் சொல்லல எல்லாம் அவங்கள இருக்கிறாங்க எல்லாம் அவர்களில் அடங்கி இருக்கிறார்கள் எனவே இதையெல்லாம் வாங்க வேண்டும் இதை எதற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னா கௌஸ் நாயன் சொல்றான் என்னுடைய சிர்ர மையத்தின் மீது போட்டால் அந்த மையத்தை எழுந்து நடந்து விடுகிறது அதே ஷேக்மாருடைய சிர்ரு நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னா நம்ம என்ன ஆயிடும் தெரியுமா இல்லாமல் போயிடும் அந்த சிர் மனிதன் வாழக்கூடிய மனிதர்களின் உள்ளத்திலே பாய்ந்தது என்று சொன்னால் நாம் இல்லாமல் ஆகிவிடுவோம் நாம் எங்க நான் ஹஜ்ரத் பிலாலி ஷாகிப்லார் தாமத் பரகாத் சொன்னாங்க நான் இறைவனை தேடிய ஒரு காலம் உண்டு இறைவனை ஒரு காலத்துல தேடிட்டு இருந்தேன் இன்று என்னை தேடக்கூடிய ஒரு மாறுதல் உண்டு என்று சொன்னார் நான் எங்க இருக்கிறேன் இன்னைக்கு நான் என்ன தேடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா சிறு ஷேக்குடைய சிறு உள்ளத்துல பாய்ந்துச்சுன்னா நம்ம காணாம போயிடுவோம் எப்படி சிறு கடலின் மீது பாய்ந்து கடல் பாலைவனமாக போனதோ மலையின் மீது பாய்ந்து மலை மணலாக போனதோ நெருப்பின் மீது பாய்ந்து நெருப்பு எப்படி அணைந்து போனதோ ஷேக்குடைய சிறு உள்ளத்துல பாஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நாம இல்லாமல் போய்விடுவோம் நாம எங்க இல்லாம போயிடுவோம்
मैं आई सहेली अदम की नगर से वजूदे हकीकी ने लाया मुझे. இந்த நிலை நமக்கு வந்துடும். ஷேக் எல்லாம் இங்க பாருங்க, நான் சொன்னது எதுவுமே என் சொந்த கருத்து கிடையாது. எல்லாமே ஷேக்மார்களுடைய ஷேரை படிச்சு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஹதீஸ் கௌஸ் நாயகத்துடைய சொல்லு. எனவே இது போன்ற இதையெல்லாம் பார்த்து நம்முடைய ஷேக் நாயகத்துடைய அந்த பேச்சு இந்த சிறு உள்ளத்துல பாஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன், நாம இல்லாம போயிடும், நம்ம காணா போயிடும், நாம நம்மளை தேடக்கூடிய மாறுதல் வந்துடும். நான் எங்க இருக்கிறேன், நாம் நம்மை மறந்து விடுவோம். இதுதான் வழிமாறக்கூடிய நிலையாக இருந்தது. இதனால் தான் பல வழிமா அவர்களுடைய முதுகிலே அம்பு குத்தப்பட்டு விட்டது. அம்பு குத்தி எடுத்த என்ன எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும். அம்பு இப்படி இருக்குமா இல்லையா? எடுத்த என்ன உருவிட்ட எல்லாம் அறுத்துக்கிட்டு வந்துடும். அது தலைவலி இல்லாத சொன்னாங்களாம், இதை எப்படி எடுக்கிறது, அம்பை எப்படி எடுக்கிறது தெரியல. அது தலைவலி இல்லாத சொன்னாங்களாம், நான் 2 ரக்காத் தொழுறேன் எடுத்துருங்க. தக்பீர் கட்டினார்கள், தக்பீர் கட்டிட்டு சலாம் சொன்னாங்க, சலாம் சொல்லிவிட்டு எடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க. பெரியோர்களே சகோதரர்களே, எந்த நிலை, வழி தெரியல, வழி தெரியவில்லை. அவர்கள் தன்னையே அழித்துக் கொண்டார்கள். எதிலே அழித்துக் கொண்டார்கள்? அந்த அர்ப்பணம் வந்தால் நம்முடைய வாழ்வு ராஜ வாழ்வு. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அது கஷ்டமா தெரியாது, எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் அது நஷ்டமாக தெரியாது. அந்த சந்தோஷத்தை பெறுவதற்குத்தான் ஷேக்மார்களுடைய தர்பார். இன்னைக்கு நாம இரவு பகலா உட்கார்ந்து கேட்கிறோம், கொஞ்சம் அமல் செஞ்சு பார்க்கணும். ஊரே எதிர்ச்சின்னு சொன்னாங்கல்ல, நம்முடைய ஷேக் நாயகத்தில் என்ன மாறுதல் ஏற்பட்டுச்சு? இந்த மாறுதல் தான் இன்னைக்கு ஜொலிக்குது. எல்லாம் இவ்வளவு பெரிய மாறுதல். எல்லாம் அவர்கள் கவலைப்படவே இல்லை, கஷ்டப்படவே இல்லை, ரப்போட சந்தோஷமா இருந்தாங்க. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கல்பி கைருல்லா, எனக்கு ரப்பு போதும், என் உள்ளத்துல என் ரப்பு இருக்கிறான். கஷ்டம் வந்து நாம அந்த நிலையை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். கஷ்டம் வந்தா மட்டும் கிடையாது, என் நிலையிலும். பெரியவர்களே சகோதரர்களே, இதுதான் நம்முடைய ஷேக்மார்களுடைய நிலையாக இருக்கிறது. நம்மள அல்லாஹ் எந்த அளவுக்கு இருக்கிறான் தெரியுமா? லவ் அல்கைத்து சிர்ரி அலா நார், நரகத்து மீது பட்டா நரகம் அணைஞ்சு போயிடுதுல. ஜமாலி நாயகத்துடைய அந்த சிறு நம்முடைய உள்ளத்துல பட்டா நாம இல்லாம போயிடுவோம். அவங்க வேற ஒண்ண காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதைத்தான் சொல்றாங்க ஒரு சூஃபி, தேரா ஹை வஹம், தேரா ஹை வஹம் மை அப்னி பேரஹன் மே ஹூ. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம நம்மோட ஆடையோட நம்ம கெத்தோட நாம இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம பெரிய பெரிய ஆடைகளை பெரிய பெரிய உடைகளை போட்டுட்டு நாம இருந்துட்டு இருக்கோம், நாம நினைச்சிட்டு இருக்கோம். தேராக வஹம் மை அப்னி பேரஹன் மே ஹூ, நான் என்னுடைய அந்த கிபிரியத்துடன் அந்த பெருமையுடன் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நிகாஹ் குச் கௌர் சே கர். ஆமீர் அலி மிஷா தாமத் பர்காத்து அவர்கள் அடிக்கடி இதை சொல்லுவாங்க, என்னுடைய உஸ்தாத். நிகாஹ் கௌர் சே கர், நல்லா கவனிச்சு பார். நிகாஹ் கௌர் சே கர், நல்லா கவனிச்சு பார். முஜ்மே குச் ரஹா பி ஹை, என்னில ஏதாவது இருக்குதா? முஜ்மே குச் ரஹா பி ஹை, எனக்கு கண்ணு சொந்தமா இல்ல, காது சொந்தமா இல்ல. எப்படி சொந்தம் இல்ல? கண்ணை மூடுனா தெரிய மாட்டேங்குதுங்க, தூங்குனா எங்க இருக்கணும்னு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது. அப்ப நமக்கு சொந்தம் இல்லைன்னு தானே அர்த்தம். பெரியோர்களே சகோதரர்களே, இது நாம விளங்கி விட்டோம். எப்போது நாம் எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லை என்று நாம் விளங்கி விட்டோமோ, அன்றிலிருந்து நமக்கு எந்த கஷ்டமும் சொந்தமாக இருக்காது. எந்த ஏன் ஒன்னு வீடு கட்டல, என்ன வீடு வேலை கிடைக்கல, என்ன கஷ்டப்பட்டு ரப்பு இருக்கிறான், அவன் கையை விரிச்சு வச்சிருக்கிறான். ஏன் அடியான் என் பக்கம் வரமாட்டானா? என் அடியான் என் பக்கம் நெருங்க மாட்டானா? கையை விரித்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறான், அமர்ந்து கொண்டு நம்முடன் இருக்கிறான். இன்னொரு தடவை இன்னொரு ஷஹர்ல சொல்றான், முஜுக்கோ முஜுமே ஜகா நஹி மில்தி, முஜுக்கோ முஜுமே ஜகா தூ மௌஜூத் இஸ் கதர் முஜுமே. சொன்னாங்க ஒரு சூஃபி, முஜுக்கோ முஜுமே ஜகா நஹி மில்தி. வீட்டுல எனக்கே இடம் கிடைக்கலன்னா எவ்வளவு பெரிய கோவம் வரும். ஏன் வீட்டுல எனக்கே இடம் கிடைக்கல, அந்த அளவுக்கு ரூம் அங்க வீட்டுல வெளியூர்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த அவங்க வீட்டு சொந்தக்காரங்க வந்து வீட்டை ஃபுல்லா அபகரிச்சுக்கிட்டாங்க. எனக்கு என் வீட்டுல இடம் இடம் இல்லைங்க.
சரி, நான் காதா இருக்கிறேன்னு பார்த்தாலும் இல்ல காணு, நான் மூக்கா இருக்கிறேனா காணு, இடத்த காணு, நான் உள்ளத்துல இருக்கிறேனா காணு, இல்ல நான் நான் காதாக, உள்ளமாக, அறிவாக, கையாக, காலாக இருக்கிறேனா இல்ல. முஜுக்கோ முஜுமே ஜகா நஹீ மில்தி, எனக்கு என்னிலே இடம் இல்ல. அந்த அளவுக்கு நீ இருக்கிற ரப்பே, அந்த அளவுக்கு ஷேக்கே நீங்க இருக்கிறீங்க. என் ஜிஸ்ம உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என் கல்ப உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என் ரூஹ உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என் சிர்ர உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். எனக்கு எங்க இடம்? ஜிஸ்மு தான் உங்கள்கிட்ட போயிடுச்சே, கல்பு தான் உங்கள்கிட்ட போயிடுச்சே, சிர்ரு தான் உங்கள்கிட்ட போயிடுச்சே. ஆனா கொடுத்த பிறகும் நாம இருக்கிறோம், நான் தான் இருக்கிறேன்னு உட்காந்து. कोई फख्र करता है माल पर, कोई फख्र करता है जमाल पर, कोई फख्र करता है माल पर, कोई फख्र करता है जमाल पर, मुझे फख्र है कि तू साथ है, तेरी जात पर मुझे नाज है, मुझे फख्र है कि तू साथ है, तेरी जात पर मुझे नाज है, कोई फख्र करता है माल पर. என்னிலே இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்துக் கொண்டு அதிகமானவர்கள் பெருமை. कोई फख्र करता है जमाल पर, தன்னுடைய அழகை வைத்துக் கொண்டு சிலருக்கு பெருமை. मुझे फख्र है कि तू साथ है, என்னுடைய ஷேഖே, என்னுடைய ரசூலே, என்னுடைய ரப்பே ரஹ்மானே, நீ இருக்கிறத எனக்கு பெருமை, நீ என்னோட இருக்கிற பேர். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பெரும் வாழ்க்கையை தனக்காக தேர்ந்தெடுத்துக்கல, பெரும் பெரும் வீடுகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உஹது மலையை தங்கமாக்கி தருகிறேன் என்று சொன்ன போதும் வேண்டாம் என்று சொன்னார். ஏன் காரணம்? ரப்பே நீ போதும், நீ எனக்கு போதும் ரப்பே. மன் லஹுல் மௌலா ஃபலஹுல் குல், யாருக்கு ரப்பு வந்துட்டானோ, பெரியவர்களே சகோதரர்களே, யாருக்கு ரப்பு கிடைச்சிட்டானோ அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சதை போல. இது போன்ற எவ்வளவு தான் நான் அடுக்கிக் கொண்டே சென்றாலும் பாயிண்ட் தான் அதிகமாகும். ஒரே பாயிண்ட் தான், ரப்பு கிடைச்சிட்டா எல்லாம் கிடைச்சது. ரப்பு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சில்சிலா சில்சிலா லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் விளங்கு. என்னுடைய ஷேக் நாயகம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்க வேண்டும் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விளங்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விளங்காமல் லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கவே முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொல்லாமல் உண்மையான முவஹ்ஹிதாக ஆகவே முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்க வேண்டும் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விளங்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஜமாலி ஷா நூரியை விளங்க வேண்டும். நாம ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறோம், அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா, அவங்க மண்ணோட மண்ணா போயிட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கு எதற்கு இவ்வளவு பெரிய சபை? அதற்கு எதற்கு 20 வருஷமாய் அல்லாஹ் கொண்டாடிட்டு இருக்கிறான். உருச மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறான். ஜமாலி ஜமாலி என்று உச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ நபர்கள், எத்தனையோ அரசர்கள் காணாமல் போய்விட்டார். ஒன்றை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நான் எல்லாம் வச்சிருக்கிறேன், என்கிட்ட இல்மு இருக்கு, என்கிட்ட ஹிஃபுது இருக்கு, என்கிட்ட இஃப்தா பட்டம் இருக்கு, என்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட வீடு வாசல் இருக்கு என்ற சிந்தனையில் நாம் வந்தோம் என்று சொன்னால், ஷேக்கை அடைந்தோம் என்று சொன்னால், அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நம்ம டாக்டர்கிட்ட போறோம்ல, அந்த டாக்டர்ல ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சுகர் ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட். நம்முடைய ஷேக்மார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எந்த ஸ்பெஷலிஸ்ட்னா உள்ளம் ஸ்பெஷலிஸ்ட். யாரெல்லாம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்களோ, இல்லாதவர்கள் ஏழைகள் கிடையாது, இந்த உலக ஏழைகள் கிடையாது. தன்னுடைய உள்ளத்துல நான் ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட என்ன இருக்குது, நான் இல்லாமையில் என்ற உலகத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். உஜூதே ஹகீக்கினே லாயா முஜே, உஜூதே ஹகீக்கியான அந்த உஜூத் உள்ளமைக்கு சொந்தக்காரனான அந்த ரப்பு என்னை கொண்டு வந்திருக்கிறான். என்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. சமாத்தி எனக்கு சொந்தம் இல்லை. 28 வருஷத்துக்கு முன்னால நான் இல்லாமையில் இருந்தேன். இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் இங்க வேலை. இந்த ஸ்பெஷலிஸ்ட், இந்த நோயாளிகளை தான் இங்க பார்ப்பாங்க. எப்படி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்ப்பாரோ,
சுகர் ஸ்பெஷலிஸ்ட் சுகர்காரங்களை பாப்பாரோ, இந்த டாக்டர் எப்படி தெரியுமா, ஜமாலி நாகி எப்படி தெரியுமா, நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வந்தவங்களுக்கு மட்டும் தான் இங்க வேலை. என்கிட்ட எல்லாமே இருக்குது, என்கிட்ட இல்மு இருக்குது, நான் சும்மா பரக்கத்துக்கு வந்து பார்த்துட்டு போறேன், சும்மா தபர்ருக்கு வந்து சேர்த்துட்டு போன சவாபு கிடைக்கும், ஆனா கிடைக்க வேண்டியது கிடைக்குமான்னு சொன்னா கிடைக்கும். பெரியவர்களே, நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சியை கொண்டுலாம் நான் சொல்ல கிடையாது. நெருப்பு சுடும், இது உண்மையா இல்லையா, சீனி இனிக்கும், அந்த மாதிரி இந்த செய்தியை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஆராய்ச்சி கருத்துக்கள் எதுவுமே கிடையாது, ஷேகுமார்களுடைய சொல்லுகள் இது போன்ற. எனவே தான் ஹஜரத் முஈனுத்தீன் அஜ்மேரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனக்கு பெயரை வச்சுக்கிட்டாங்க கரீப் நவாஸ். திப்பு சுல்தான் மன்னர் ஷாஹ்மீர் அவுலியாட்ட நான் பார்க்க வரேன் ஒரு கடிதம் அனுப்பினார். திப்பு சுல்தான் மன்னர் இப்போ பிரதமர் மாதிரி பல நாடுகளை ஆண்டுகிட்டு இருந்தார், இந்தியாவே ஆண்டுகிட்டு இருந்தார். அவரு ஷாஹ்மீர் அவுலியா நம்முடைய ஷேக்மார்கள் ஒருத்தவங்க, ஷாஹ் கமால் தூவம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அண்ணன். அவர்கள்ட்ட ஒரு லெட்டர் வருது. ஷாஹ் கமால் அவுலியா அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. மன்னர்கிட்ட வந்திருக்குது இந்த லெட்டர். மன்னர் நம்முடைய ஷேக பார்க்க வராரா, உடனே தூக்கிட்டு ஓடுறாங்க. ஷேக்கிட்ட ஷாஹ்மீர் அவுலியாட்ட தூக்கிட்டு ஓடுனா ஷாஹ்மீர் அவுலியா என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தூக்கி எதுக்கு ஒரு லாந்தர் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அப்படியே தூக்கி எரிச்சு விட்டாங்க. அதுல தூக்கி எரிச்சிட்டாங்க. ஷாஹ் கமால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, ஷேக் அவர்களே, அவங்களுக்கு அண்ணன் தான் ஷேக், ஷாஹ் கமால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அண்ணனே ஷேக். அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஷேக் அவர்களே, அண்ணனே இவ்வளவு பெரிய தங்க குருவி வந்து மாட்டிருக்கு, இவ்வளவு பெரிய அரசர் வந்து பார்க்க இடம் கேட்கிறாரு, பார்க்கறதுக்கு உங்கள்ட்ட இஜாசத்து கேட்கிறாரு, அனுமதி கேட்கிறாரு, கொடுக்கலாம்ல, அதாவது அவர் மனம் மாறி உங்களுடைய அல்லாஹ்வுடைய இல்ம வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்டதற்கு ஷாஹ்மீர் அவுலியா சொன்னாங்களாம், ஷாஹ் கமால் நீ இதற்கெல்லாம் ஆசைப்படாத, இது போன்று பல தங்க குருவிகள் என்னை தேடி வந்தது, நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன், இதே போன்று நீ ஒரு குருவி கூடாக போ, என்னை போன்று ஒரு குருவி கூடாக போ, இவர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து, மன்னர்கள் வந்தால் தனி அந்தஸ்து, பிரதமர்கள் வந்தால் தனி அந்தஸ்து, இவர்கள் சாதாரணவர்கள் வந்தால் தனி அந்தஸ்து என்று பாகுபாடு பார்க்காதே, எல்லாம் ஒண்ணு தான். அது என்ன என்று லெட்டர் போடுறது, அவரு நான் லெட்டர் போடுற அளவுக்கு பெரிய ஆளா, அவருக்கு அல்லாஹ் வேணா டைரக்டா வர வேண்டியது தானே, அது என்ன அனுமதி கேட்டு வர்றது, வர வேண்டியது தானே, வர வேண்டியது வரதா இருந்தா. அப்ப மன்னர் என்கிற கௌரவம் இருக்க போய் தானே அவரு கேட்கிறாரு, நான் அதற்கு தயாராகி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த இடத்தை ஏற்பாடு, நான் அதெல்லாம் முடியாது, வந்தா வருத்தம், அந்த லெட்டருக்கு நாளா மரியாதை கொடுக்க மாட்டேன்ட்டான். பெரியோர்களே, சகோதரர்களே, சொல்லுவது நம்முடைய ஷேக் நாயகம் செஞ்சிருக்காங்க. எனவே சொல்ல வருவதின் நோக்கம், இங்கு கரீபுகளுக்கு தான் வேலை, ஃபகீர்களுக்கு தான் இந்த ஆஸ்தானா இந்த ஹான்கால வேலை, அவர்களுக்கு தான் கொடுப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள், கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அது போன்று துஜ்சே ஜோ சீஸ் ஹை மிலி ஐசி கஹி மிலி நஹி, तुझसे जो चीज है मिली ऐसी कहीं मिली नहीं, अब जिंदगी है जिंदगी पहले की जिंदगी नहीं. ஷேக் அவர்களே, துஜ்சே ஜோ சீஸ் ஹே மிலி, ஷேக் ஜமாலி நாயகம் அவர்களே, உங்கள்கிட்ட என்ன கிடைச்சிச்சோ, ஐசி கஹி மிலி நஹி, எங்கேயும் கிடைக்கல, அமெரிக்காலையும் கிடைக்கல, லண்டன்ல கிடைக்கல, உங்க காலடியில கிடைச்சிச்சு எனக்கு. அபு ஜிந்தகி ஹே ஜிந்தகி, இப்போது தான் என்னுடைய வாழ்வாக இருக்குது, பெஹ்லே கி ஜிந்தகி நஹி, முதல் வாழ்வு இல்ல. அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வெறுங்கையுடன் திருப்பிவிடாமல் நம்முடைய ஷேக் நாயகத்திடத்திலே இந்த பார்வையை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த மிகப்பெரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானா. அதுதான் தபருக்கு வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.